திருவண்ணாமலை மாநகராட்சியில் போதுமான பேருந்துகளும் அதற்கான உரிய வசதிகளும் இல்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகமும் போதிய அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இதுகுறித்து கள ஆய்வில் ஈடுபட்ட நமது செய்தியாளர் செந்தில் முருகன் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். அதாவது நினைத்தாலே முக்தி தரக்கூடிய முக்கிய ஸ்தலங்களில் ஒன்றான திருவண்ணாமலை. இங்கு ஆந்திரா, கர்நாடகா மற்றும் பல்வேறு பகுதியிலிருந்து நாள் ஒன்றிற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலையார் தரிசிக்க வருகின்றனர். அவர்கள் பார்த்தோமென்றால் வருவதற்கு பெரும்பாலும் அதாவது பேருந்துகளையே பயன்படுத்தி வருகின்றனர். அப்படி வரும் பக்தர்களுக்கு என்னென்ன வசதிகள் அதாவது இப்போ திருவண்ணாமலை மாநகராட்சி சார்பில் செய்யப்பட்டுள்ளது என்பதையும் பேருந்துகளில் அனைத்து வசதிகளும் முறையாக உள்ளனவா என்பது குறித்தும் இன்று ஒரு கள ஆய்வில் ஈடுபட்டு வருகிறோம். இதில் நாம் முதற்கட்டமாக பார்த்தோம் என்றால், அதாவது திருவண்ணாமலை மண்டலத்தில் மட்டும் நாள் ஒன்றுக்கு 566 பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் ஒரு பேருந்தின் ஆயுட்காலம் என்பது 15 வருடம் மட்டுமே என கூறப்படுகிறது. இது மட்டுமில்லாமல் இந்த மாதம் மட்டும் 148 பேருந்துகள் அதாவது இந்த மண்டலத்திற்கு புதிதாக வழங்கப்பட்டுள்ளது என ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, இங்கே வரும் பக்தர்களுக்கு பேருந்துகளில் உள்ள வசதிகள் அனைத்தும் முறையாக உள்ளதா என நாம் கள ஆய்வில் ஈடுபட்ட பொழுது முக்கியமாக பார்க்கணும் என்றால், அதாவது பயணிகள் அமரக்கூடிய இருக்கை மற்றும் மேல்கூரையை, அது மட்டுமல்லாமல் தானே இயங்கி கதவுகள் உள்ளிட்டவைகள் பல பேருந்துகளில் பணி செய்யவில்லை. அவைகள் முறையாகவே இல்லை. பேருந்துகள் மிக மோசமான நிலையில் உள்ளதை நம்மால் காண முடியும். இது மட்டுமல்லாமல் இங்கே வர பக்தர்களுக்கு இந்த பேருந்து நிலையத்தில் அதாவது மாநகராட்சி சார்பில் அதாவது குடிநீர் என்பது முற்றிலுமே இல்லை என்று நம்ம கூறலாம். நாம் ஆய்வில் ஈடுபட்ட போது இங்கே தண்ணீர் தொட்டிகள் அதாவது 2 புறம் வைக்கப்பட்டுள்ளது. அவைகளில் பார்த்தோம் என்றால் சுத்தமாக இங்கே உள்ள பயணிகளிடம் நாம் கேட்டபோது இதில் சுத்தமாக குடிநீர் வழங்குவதே இல்லை கடந்த சில மாதங்களாக என ஒரு தகவலையும் தெரிவித்துள்ளனர். எனவே மாநகராட்சி நிர்வாகமும் மற்றும் அதாவது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இரண்டும் இணைந்து இங்கே உள்ள பக்தர்களுக்கும் என்னென்ன வசதிகள் தேவை என்பதை செய்து தர வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர்.